ஹலோ, நான் நியாஸ் பேசுகிறேன். நான் ஃபேட் அண்ட் ஃபிட் ஷோவில் செலக்ட் ஆகி வந்திருக்கிறேன். நான் ஏன் இந்த ஷோக்கு வந்தேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்னை வந்து ஒரு ரெஸ்லர் மாதிரி, ஒரு வில்லன் மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ வாண்ட் டு பிகம் ஸ்லிம். ஸோ ஐ கேம் டு தி ஷோ. ஸோ ஹோப்ஃபுல்லி ஐ வில் பி ட்ரைங் ஹார்ட் டு கட் டவுன் மை ஃபேட். நான் கண்டிப்பாக வந்து இந்த ஷோவில் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுவேன். அதே மாதிரி போகிறப்போ ஸ்லிம் அண்ட் ஃபிட்டாக போவேன். நியாஸை பத்தி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேங்க. நியாஸ் வந்து அடுத்ததா வந்து படத்துல ஹீரோவா நடிக்க கமிட் ஆயிருக்காரா? நியாஸ் நிஜமா? ஓகே, அந்த படத்தை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் எங்களுக்கு சொல்ல முடியுமா? இல்ல, படம் வந்து ஹிப்ஹாப் தமிழா வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு. ஓகே, ஆமா, அது இன்னி பூஜை போட்டு டிசைட் பண்ணோம். அதான் கலர்ஸ் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு மேடையா வந்து உங்களுக்கு மாறி இருக்கு. லைஃப் சேஞ்சிங் ரியாலிட்டி ஷோ அப்படின்றத வந்து அடிச்சுக்கவே முடியாதுங்க. அண்ட் ஃபினாலே வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நிறைய சர்ப்ரைசஸ் காத்துக்கிட்டு இருக்கு நம்ம எல்லாருக்கும். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, சர்ப்ரைஸ் வந்து லைஃப்பில் எல்லாமே சர்ப்ரைஸ் தான். இப்போ இந்த ஜேர்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஜேர்னி நடக்குமா நடக்காதா அந்த மாதிரி இருந்தது. பின்ன ஒர்க் அவுட், டயட்டு, கலர்ஸோட ட்ரீட்மெண்ட்டு. அது கலர்ஸ் ட்ரீட்மெண்ட் பற்றி சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு. ஜாலியாக போகலாம், ஜாலியாக வரலாம். ஆனால் ஒர்க் அவுட், டயட் வந்து அப்படி இல்லை. நம்ம நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணணும். ஆனால் கடைசியில் வந்து ஜேர்னி வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னு பார்த்தா டக்குன்னு முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஃபைனல்ஸ் வந்துட்டோம். எப்படியும் வந்து நல்லா தான் இருக்கும் ஃபைனல்ஸ். இருந்தது. இப்போ அவருடைய கரண்ட் வெயிட் 88.6